பாடகியும் ஆக்டருமான ரவி மோகனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கெனிஷா போன 7ஆம் தேதி தன்னோட 27வது பர்த்டே கொண்டாடினாங்க. அவங்க பர்த்டே பார்ட்டி போட்டோஸை ஷேர் பண்ணிக்கிட்ட கெனிஷா அதுல ரவி மோகன் பூங்கொத்து கொடுத்து விஷ் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோஸ்க்கு ரவி மோகனை பத்தி ரொம்ப எமோஷனலா ஒரு பெரிய போஸ்டே போட்டிருக்காங்க. அதாவது, எப்பவுமே உனக்கு என் மேல அன்பு இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய டைம்ஸ்ல என்ன ஒரு ஆளாவே மதிக்கல, எல்லாரும் என்ன ஓரங்கெட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங். நான் ஏதோ பெருசா எதிர்பார்க்கறேன்னு எல்லாரும் தப்பா நினைச்சாங்க. ஆனா நான் எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு சின்ன அன்பும் மரியாதையும் தான். என்னைக்காக நான் வாழ ஆரம்பிச்சதுல இருந்து இந்த உலகமே எனக்கு மரியாதை கொடுத்து நிறைய சந்தோஷங்களை அள்ளி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ரவி மோகன் நீ வந்ததுக்கு அப்புறம் என் உலகமே மாறிடுச்சு. என்னோட எண்ணங்கள், செயல்கள், காதல் மேல இருந்த என்னோட பார்வை எல்லாமே புதுசா இருந்துச்சு. மத்தவங்க இதை எப்படி வேணா நினைக்கலாம், ஆனா நம்மள பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நாம எவ்வளவு உண்மையா நிம்மதியா இருக்கோம்னு புரியும். என்னோட கஷ்டமான டைம்ல எனக்கு சப்போர்ட்டா நின்னு என்னோட சின்ன வெற்றியை கூட உன்னோட வெற்றியா நீ கொண்டாடின. அதுக்காக உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. என்னோட இந்த பர்த்டேவை இவ்வளவு அழகா சுத்தமான அன்பால மட்டும் நிறைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீயே ரொம்ப டயர்டா இருக்கிறப்ப கூட மத்தவங்களை விட அதிகமா எனக்காக ஓடி ஓடி செய்யற. உன்னை பார்த்தாலே எனக்கு ஷாக்கா இருக்கும். போனது எத்தனையோ கசப்பான விஷயங்களா இருக்கலாம், ஆனா அது முடிஞ்சு போச்சுன்னு ஒவ்வொரு பர்த்டேவும் நமக்கு சொல்லுது. இனி வரப்போற காலம் நமக்கானது. அதை நினைச்சு எனக்கு பயம் இல்ல. அந்த ஃபியூச்சர்ல உன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பேன் எமோஷனலா பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களோட இந்த போஸ்ட் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணிருக்கு. நிறைய பேரை விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேரு ரவி மோகன் கெனிஷாவுக்கு பூங்கொத்து கொடுத்ததை பார்த்து ப்ரப்போஸ் பண்றாரு போலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.